இப்ப என்ன நடந்து போச்சு? இவ்வளவு கேவலமா அழுகுற? ஏன் பெருசு அழுகுற? பல்ல எதுவும் வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உன்னை பார்த்தா அச்சசல் உங்க அப்பா பார்த்த மாதிரி இருக்கு. இல்லங்க, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குமே. இல்லப்பா, நீ யார உங்க அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவர் உங்க அப்பா இல்ல. கெட்டையா சொல்ற? உங்க அப்பா அம்மா வேறப்பா, வேற. அட யாரா ஆடவுட அழுக ஆரம்பிச்சிடற? யோ, நீ எதுவுமே சொல்லலாட்டி பரவாயில்ல, இப்படி கட்டுறாவே அழுகாத. அது ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பா செத்து போட நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குப்பா. ஏன் எங்க அப்பா செத்து போட அடிக்கடி அழுகலையா? இன்னைக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அது வந்து முதல்ல காலை இறக்க முடியா? பாச பிடிச்ச பாத்ரூம் டைல்ஸ் மாதிரி எப்படி வழுக்குது? இப்படி எல்லாம் இடக்கு மடக்கா பண்ணதுனாலதான் உங்க அப்பனை போட்டு தள்ளாங்க. ஓ அப்படியா? சரி, அவர் பேர் என்ன? தி கிரேட் பாகுபலி. ஓ, அப்ப நான் தான் அமரேந்திர பாகுபலியோட பையன் மகேந்திர பாகுபலியா? செருப்பாலே அடிப்பேன். நான் பிளாஷ்பேக் முழுசா சொல்லி முடிக்கல. ஒழுங்கா கவனி. சரி சரி, கோச்சுக்காத, கண்டினியூ பண்ணு. ஒரு வழியா உங்க அப்பா என்னென்னமோ பண்ணி உங்க அம்மாவை உசார் பண்ணிட்டாரு. கப்பல் மகிழ்மதியை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. ஆமா, அது என்ன கப்பல்? பிளாக் பேர்ல் கப்பலா? பாகு பிளீஸ் சொல்ல விடு. இந்த வாய்ஸ் ரொம்ப நேரம் பேச முடியாது. ஓ சாரி பெருசு. அந்த கப்பல்ல உங்க அப்பா உங்க அம்மாவும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயா, என்ன இந்த ஆள் இதெல்லாம் உளறிட்டு இருக்கான்? நானா 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 கட்டப்பா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லிட்டு இருக்கம்மா. அதெல்லாம் ஒரு எழவும் சொல்ல வேண்டாம், விடுங்க. பட் அது நல்ல சாங்மா. கிழட்டு பையன் அடங்க மாட்டான் போல இருக்கே. கேட்டு அந்த விளக்கமாத்த. சரி பரவாயில்ல, இருக்கட்டு விடுமா. பாகு, நான் உனக்கு வேற சீன் சொல்றேன். ஏதாச்சும் நல்ல சீரா சொல்லு. ஒரு வழியா உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு உங்க அப்பா கோட்டைக்கு போனாரு. என்ன பாபா, அமைச்சர்லாம் ஒருத்தரை காணோம், எல்லாம் சரக்க போட்டு தூக்கிட்டாங்களா? எல்லாம் குவாரண்டைன்ல இருக்காங்க மாப்பிள. சரி, நான் உங்க அம்மா பக்கத்துல போய் நிக்கிறேன். அது ஒரு மாதிரி பாக்குது. போ. சொல் தேவசேனா, என் மகனை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறேன். சூப்பர் பா பல்லா, இட்ஸ் டைம். குடுகுடோடி போய் தலையை கட்டு. என்ன குழப்பம் இது? இவர்தான் உங்கள் மகனா? ஆனால் நான் காதலிப்பது, திருமணம் செய்து கொள்ள நினைப்பது எல்லாம் இந்த நாட்டின் மாமன்னர் பாகுபலியை தான். என்ன என்ன உளறுகிறாய்? என்னது மகிழ்மதியோட பாபண்டரா? யாரு இவளா? இன்னும் பட்டாபிஷேகம் நடக்கல, முடி சூடல, அதுக்குள்ளே பாபண்டர் அவனே சொல்லிக்கிறாடா? ஏடா ஊருக்குள்ளடி அப்படிதான் சொல்லிட்டு தெரியுறியா? அது வந்து நான் வந்து ஓ தனக்கு பப்பள சோக்கு கேக்குதோ? இப்போ எதுக்கு தேவையில்லாம சொல்றீங்க? டப்பா வைப்பதற்கு. அத அவர் பார்த்தாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அது சரி, வெளில சொல்லிக்காத. யோ பாபா, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிற? ஏதாவது சொல்லியா? டோன்ட் வரி மாப்ள, ஐ வில் டேக் கேர். தவறு இழைத்து விட்டேன் தாயே. கட்டப்பா கமனரு, இந்த சீன்ல உனக்கு டயலாக் கிடையாது. இல்ல தாயே, ஆக்சுவலி நிறுத்து. என்ன பாபா? ஐ அம் சாரி மாப்ள, என்னால முடியல. இல்லடா நீ கழிச்சிருவ. சரி விட்டு தொலை, யாரையும் பேசி தொலைக்கிறேன். ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம உங்க மகனுக்கு வாக்கு கொடுத்தது தவறு. எது தவறா? கிடைச்சிருச்சுடா பாயிட்டு. கேட்டியா சிவாபி? தவறு. எது தவறு? தாயை கொண்டுட்டு போறது அந்த நாய்க்கு நீ தாய்ப்பால் கொடுத்தியே, அது தவறு. எருமக்கடா மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கையில. அப்பா, ஓ சாரிப்பா, பேச்சு விளக்கல அப்படியே அடிச்சு விட்டேன். இப்ப பாத்துறேன் பாரு, சிங்கக்குட்டி மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கையில அந்த பரதேச நாய்க்கு பட்டன் போஸ்ட் அலாட் பண்ணியே, அது தவறு. இது எல்லாத்துக்கும் மேல அரண்மனை வைஃபை பாஸ்வேர்டு அவகிட்ட சொன்னியே, அது மிகவும் தவறு. அதனாலதான் பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த பிள்ளையோட பேசி பழகி லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி இங்க வரையும் கூட்டி வந்திருக்கேன். ஏன் தான் அந்த பரமேஸ்வரன் என்னை இப்படி சோதிக்கிறானோ? ஆனா பரமேஸ்வரோட நம்மள சோதிக்கலடி, இந்த பரதேசிதான் அந்த குந்தாரி எழுதிட்டு வந்து நம்மள சோதிக்கிறேன். எப்படிடா பாடே? சூப்பர்பா. கடைசியாக கேட்கிறேன் தேவசேனா, என் மகனை திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? ஆனால் நான் காதலித்தது, திருமணம் செய்து கொள்ள நினைப்பதெல்லாம். அதெல்லாம் பேசிட்டு இருக்காத. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அத சொல்லு. முடியாது. என்னடா நடக்குது இங்க? பொறுமையா இருங்கப்பா. இல்ல தம்பி, அது வந்து சரி ஒன்னே விட்டு சொல்லிக்கிறாரு.
சிவகாமி, இட்ஸ் டைம். தீர்ப்ப நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? எவ்வளவு பெரிய ரோலோட கொடுத்துருக்காங்க, நீ படுக்கு பண்டு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. நீடா பெரியப்பா எவ்வளவு அழகா நடிச்சிருப்பா தெரியுமா? அப்படியே ஆனால் இதுதான் என் முடிவு. பாகுபலி பக்கத்துல தானே நிக்கிற, எதுக்கு இப்படி கத்துறா? காதெல்லாம் கொய்க்குது. உனக்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. பேரண்டம் போற்றும் மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் அரியாசனம் வேண்டுமா அல்லது இந்த குந்தாணி தேவசேனை வேண்டுமா? அது அரிகாசனோ தேவசேனா ஆப்ஷன் சி 2 பேர் வேணும். என்னடா கொழுப்பு கொண்டாடுறியா? ஆப்ஷன் சியே கிடையாது, 2 ஆப்ஷன் தான். ஒன்னு அரியாசனா, இன்னொரு தேவசேனா. 2ல ஏதாச்சும் செலக்ட் பண்ணு. சும்மா வெறி ஏத்திக்கிட்டு இருக்காம. அப்படின்னா எனக்கு ஐயோ பதவிதான் வேணும். ஆனா இவ்வளவு வேற கூட்டம் தொலைச்சிட்டே. இப்ப மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதா நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எனக்கு தேவசேனா தான் வேணும். வரும் விஜயதசமியில் அதே முகூர்த்தத்தில் பல்வாள் தேவன் மகிழ்மதியின் அடுத்த அரசன் ஆவான். சேனாதிபதி பாகுபலியின் மேற்பார்வையில் அந்த மகா பட்டாபிஷேகம் நடைபெறும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். போடுறா விடிய. We want Balla. Let's celebrate. அவசரப்பட்டவோ. இப்படித்தான் உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாரு பாகு. அப்படின்னா எந்த ஒரு டயலாகுமே பேசாம குத்துக்கல்லு மாதிரி அது அவையில நின்று இருக்க. நான் முயற்சி பண்ண பாகு, பட் ஐ காண்ட். சரி மேல சொல்லு. அப்போ உங்க அம்மா நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. ஓ, குழந்தை பிறந்துச்சா இல்லையா? அட எரும மாடே, அந்த குழந்தைய நீ தாண்டா. ஓ சரி சரி சரி, நெக்ஸ்ட். நிறைய மாத கர்ப்பிணியான உங்க அம்மா கோயில் போனாங்க. அப்ப சேனாதிபதி சேதுபதிங்கிறவன் உங்க அம்மா மேல கை வைக்க பார்த்தான். அப்போ அவன் கத்தி எடுத்து அவன் விரலைய போட்டாங்க. சதக். ஓ, விரலைய வெட்டிட்டாங்களா? ஆமா, சாம்பார்ல போட்டு முருங்கக்காய் மாதிரி 4 விரலும் கலந்து விழுந்துச்சு. ஓ, செபா பாஸ்வாடி. உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீதாபா உண்மையான சிங்கப்பெட்டு. ஏஆர் ரகுமான் சார்ட்ட பேசி உனக்காக சிங்கப்பெட்டு வெர்ஷன் 2 போட சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. எத்தனை பஞ்சாயத்து? சேனாதிபதி சேதுபதியின் விரல்களை வெட்டியதற்காக தேவசேனை மீது இந்த வழக்கு அரசர் முன்னிலையில் விசாரிக்கப்படுகிறது. ஓவரா சகூதாத, அப்புறம் ஒன்னே கொண்டே போட்டு சகூத வேண்டியதா இருக்கும். போய் உட்காந்து தொலை. தேவசேனா. சட் சட் ஒரு நிமிஷம். என்ன தந்தையே? ஓ, அரசர் பதில உட்காந்து தூய தவிழா. சரி விடு, ரொம்ப எல்லாம் விசாரிக்க வேண்டாம். சட்டு போட்டு திருப்ப சொல்லிவிடு. அந்த பரதேசி நாயை கிட்டாச்சு கடந்து வந்துட போகுது. யார்? பாகுபலியா? அந்த பரதேசி நாயை முன்னேற்பாடுகள் செய்துள்ளேன். தற்பொழுது அவன் வர இயலாது. ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி 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 பேபி. ரவுடி பேபி சாக்கு 1 பில்லியன் தாண்டிடுச்சா பாத்தீங்களா? இல்ல சார், பாக்கல சார். சரி உள்ள போட வழிய விடு. முடியாது சார். டேடா பாகுபலிடா. அதனாலதான் சார் உள்ள விடல. கேட்டா தம்பி? அரசர் உத்தரவு சார். அதை மீறி நாங்க தலை வெட்டிடுவார் சார். அப்போ பாகுபலி மட்டும் என்ன டப்பி பீஸ் நினைச்சியா? நீங்க நல்லவர் சார். அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் யார் தெரியுமா? குட்டி கோபிளாடர். வீட்டுக்கு போற வழியில ஒரு 2 பேரையும் போட்டு தள்ளிடுவேன். இப்ப உள்ள விடலடா. அது யாரு? இவன் சேனாதிபதி சேதுபதியா? இவன் போரே பார்த்தாலே தெரியுதுவே, கண்டிப்பா கை வச்சிருப்பேன். ஏண்டா எங்கடா யூனிஃபார்ம் இப்படி ஸ்டைலா கலர் ட்ரெஸ்ல வந்து நிக்கிற? அது என்னோட யூனிஃபார்ம் ஃபுல்லா ரத்தக்கரப்பட்டு ஒரே கொடூரமாயிருச்சு. உண்மையை சொல்ல போனா அந்த குளத்துல என்ன பாக்குறதுக்கு அசுரன் தனுஷ் மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அதனாலதான் அப்படியே வந்தா சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்து பயந்துருங்களேங்கிறதுக்காக இப்படி வந்திருக்கேன். இவனுக்கெல்லாம் சாதகமா எப்படிதான் தீர்ப்பு சொல்றது? அதனாலதான் சொல்றேன், விசாரிக்க வேண்டாம், தீர்ப்ப சொல்லிடு. அவளை தூக்கில் போட்டு விடுபல்லா. சற்று அமைதியாக இருங்கள் தந்தையே. சேதுபதி, நடந்தவற்றை கூறு. அதான் காலைல வழக்கம் போல நீங்க வரட்டேதுக்கு அந்த பொம்பளை வந்துச்சு. அதனால வரிசையில போச்சேன்னு எல்லாம் வரிசையில போயிட்டு இருந்தாங்களா, அவங்கள தள்ளி விட்டேன். அப்பையில இது மேல கை வைக்க போனேன், எங்க ஐயா வெட்டி பிடிச்சு. டேய் டேய், சென்டிமெண்ட்லா பேசிக்கிட்டு இருக்காத. ஒவ்வொரு கட்டுக்கு சென்டிமெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்ல. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் இப்போ ஒன்னும் ஆலன் கிடையாது, சேனாதிபதி சேதுபதி. ஆமா, பெரிய விஜய் சேதுபதி அவெஞ்சர் செட்டிகேப்ல அயன்மேனுக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு. ஓடாகட்டு பொம்பளை பிள்ளைய மேல கை வைக்கிற பொறுக்கிடா இதாடா நீ. மன்னர் மன்னா, இங்க யாருங்க? இந்த ஆள் ஓரா பேசுறாரு. தந்தையே. புரிஞ்சு அமைதியா இருக்க தந்தையே தானே சொல்ல போற. நான் அமைதியா இருந்துக்கிறேன், கேஸை கண்டினியூ பண்ணு. சொல் தேவசேனா, இதை இன்னும் கூற விரும்புகிறாயா? எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல், நிறை மாத கர்ப்பிணி எனும் பாராமல், என் கைகளில் சங்கிலி சங்கிலி வாங்க கூட வக்கில்லாம கயிறுல கட்டி போட்டு வச்சிருக்கீங்களேடா. அடச்சே, மகிழ்மதியோட பானத்தை எப்படி வாங்குறாங்க பாரு.
ஏடா உங்களுக்கு சங்கிலியே கிடைக்கலையாடா? இப்பொழுது வழக்கு சங்கிலியின் மேல் அல்ல, உன்மேல். புகழ்பெற்ற மகிழ்மதியின் விசாரிக்கும் முறையும் இதுவே. உங்கள் சட்டங்களை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சாசனங்களை கடலில் எரியுங்கள். மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயர் வேறு. அடி செருப்பால எப்படி துப்புரா பாத்தீங்களா? இந்த மாதிரி பொம்பளைனாலதான் கொரோனா பரவுது. இவ்வளவு பிடிச்சு செயல போடுபல்ல. என்ன ஆணவம்! மாபெரும் புகழ் பெற்ற இந்த சாம்ராஜ்யத்தை பற்றி குறை கூற உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தீப் சாக்கு போடுறாங்க? வந்துட்டாடா பரதேசி, கிழிச்சு போ. டே சேதுபதி, என்ன நடந்துச்சோ அது பருவத்திலையும் சொல்லு. மரவத்திரியுமா? ஏன்? அட சொல்றா, வந்து நிக்கிறவ என்னாச்சு ஏதாச்சும் எக்கலை கட்டு உசிர் அடிப்பேன். அட எத்தனை தடவையா சொல்றது? அதுக்கு இந்த பொம்பளையே தேவலாம் இருக்கே. சரி சொல்றேன். வழக்கம் போல நான் ரோட்ல நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது மன்னர் வர நேரங்கிறதுனால மக்கள் எல்லாம் ஒரு வரிசையில போச்சேனே. அப்ப இந்த பொம்பளையும் போனுச்சு. எல்லாரையும் லேட் ஆகுதுன்னு தள்ளி விட்டேன். இந்த பொம்பளை மேலையும் இந்த இந்த தேவசேனா மேலையும் இல்ல இந்த இந்த இவங்க மேலையும் கை வைக்க போனோம்னா அது. பாகுபலி, என்ன பழக்கம் இது? பாதிக்கப்பட்டவனை ஏன் பயமுறுத்துகிறாய்? பாகு, சாரி அரசே, இந்த இடத்துல ஏதோ ஒரு டயலாக் வருமே. பஜ்ஜகடை நெஞ்சில் இருக்கும் நஞ்சு கொஞ்சி கேட்டால் வராது அரசே. அது கொஞ்சி கேட்டால கெஞ்சி கேட்டால். வாய போட்டா வந்துட்டா பட்டையா. இங்க நான் தான் பாகுபலி. நீ பொம்பளை மேல கை வச்சா ஒரு பொறுக்கி நாய். அதனால ஷட்டப் பண்ணு. அரசே இங்க யாருங்க? இவர் சடப் என்று கூறி நமது அவையை அவமதித்து விட்டார். நீ எல்லை மீறுகிறாய் பாகுபலி. புள்ளத்தாச்சி பொட்டு என்று கூட பார்க்காமல் கையில விளக்க போட்டு விசாரிக்கிற இந்த அவை எப்பொழுதோ எல்லை மீறி விட்டதப்பா. அது விலங்கு கிடையாது, கயிறு. இவனுக்கெல்லாம் யாருப்பா கவுண்டர் கொடுத்தது? பாகுபலி, நடந்தது என்ன என்று தெரியுமா உனக்கு? என்ன நடந்தது தேவசேடா? ஏன் உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே வந்திருப்ப. அப்படி தெரியாத மாதிரியே கேக்குற. தேவசேனா, இது ஸ்கோர் பண்றதுக்கான டைம் கிடையாது, புரிஞ்சுக்க. நான் உள்ள வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? வெளியடிக்கிற கூப்பிட்ட எப்படியோ சமாளிச்சு உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தா 10 பேரு. அந்த 10 பேரு கட்டப்பாவோட கட்டையா இருந்தாடுங்க. அவனுங்களை சமாளிக்கிறதுக்காக என்னோட அபேசார் பிரேமக்கோட தாரவாத்துட்டு இங்க வந்திருக்கேன். அதனால இத ஸ்கோர் பண்றதெல்லாம் மூட்டை கட்டிட்டு நான் கேட்கறதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு, சரியா? என்ன நடந்தது தேவசேடா? கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வரச் சொன்னான். அப்பொழுது அவர்கள் மீது கை வைத்து தடவினான். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். வீரல்களை வெட்டினேன். நீ செய்தது தவறு. தவறு? பருவத்திரி தவறா? பார்த்தாயா சுகாபி, இவ மறுபடி தவறுகிற. பாரு, புருஷன்னு பாக்குறவனே. ஆஹா, கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டவோ. பெண்களின் மீது விரல்களை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, கைப்பிடி போட்டுதான் இருக்கு. ஐயோ இவடா, இவ சிரிச்சா ஒரு மணி நேரம் சிரிப்பாட. யாரு அந்த வாழை செஞ்சது? நான் தான் செய்தேன் மன்னா. யாரு? நீங்களா? நீங்க இங்கே வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். போய் அங்கிட்டு நில்லுங்க. இப்பதான் தெரியுது புலிகேசி ப்ரோ எவ்வளவு பாவண்டு. பாகுபலி, நிறுத்த உன் நாடகத்தை. இது அரசவையா அல்லது நாடக மேடையா? இல்ல அரசே, அது வந்து டிப்பாட்ரா. சபையில இத்தனை பேர் இருக்கையில சர்ரிட் வாழ ஒரு பெரிய கொக்கி குமார் நடப்போ. பல்லா, இவங்க சரி வர மாட்டாங்க. 2 பேரும் சொல்லிய பிடிச்சுடு. பாகு, அரச குடும்பத்தை சார்ந்தவராயினும் இன்று நீ நடந்து கொண்டது மிகவும் தவறு. தவறு? எது தவறு? அப்பா, சத்தியமா அடிச்சு போடுவேன்ப்பா. ரைட்டு விடு. அம்மா, தாங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வாக வழங்க வேண்டும். சத்தியப்பா, என்னோட வாழ் மட்டும் ஒழுங்கா இருந்துருச்சுடா, இவ தடைய வெட்டி பாஸ் காட்டியிருப்ப. அரச குடும்பத்தில் இருந்து கொண்டே நீ மகிழ்மதியின் சட்ட திட்டங்களில் குறை கூறினாய். உனது கணவனும் அரசன் இருக்கும் அவையில் வாளை எடுத்து அவமதித்தான். வாளை எடுத்தது உண்மைதான், ஆனாலும் வந்தது கைப்பிடி பட்டுதானே, வாள் இல்லையே. இது ஒரு குத்தமா? ஆனா ஓவிடு நாசமா போவா. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அவ சொல்லுவதெல்லாம் பரத தொலைச்சிட போறா. நீங்கள் இருவரும் செய்தது ராஜ துரோகம். அதனால் அரமனை விட்டு வெளில போங்கடா. இப்படித்தான் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் அரண்மனையை விட்டே வெளியேற்றினாங்க. அப்படிதான் நீ இந்த சீட்லயும் எந்த ஒரு டைலாக்குமே பேசாம அப்படியே பலபாடு மாதிரி நின்று இருக்க, சரியா? ஓ பாகு, பிளீஸ் அப்படிலாம் பேசாத. பேலன்ஸ் ஸ்டோரியும் சொல்றேன் கேளு. என்னதான் உங்க அப்பாவை அரண்மனையை விட்டே வெளியேற்றினாலும் உங்க அப்பாவுக்கு திருந்தணுங்கிற ஐடியா மட்டும் துளி கூட வரல. அப்படி என்ன பண்ணாரு? அப்படி என்ன பண்ணாரா? சின்ன பசங்களெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு பண மரத்தை வளைச்சு விளையாண்டுகிட்டு இருந்தான். அட கருமமே. இந்த விஷயம் எல்லாம் அரண்மனைக்கு தெரிய வந்து உங்க பெரிய பொண்ணும் பெரிய தாத்தனும் சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு ராஜா மாதா வயலையே
உங்க அப்பனை போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. அப்படிதான் எங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டாங்களா? ஆமா. அவனுங்களை பழிவாக்க போறேன். அப்படிதான் பாகு. வெரி குட். நல்லா வெறியேத்து. உன்னோட மோட்டிவேஷன் ஃபுல்லா உன்னோட பெரிய தாத்தா மேலையும் உன்னோட பெரியப்பா மேலையும் தான் இருக்கணும். அவனுங்க கிடக்காடுங்க, அவனுங்களை அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்னோட மோட்டிவேஷன் ஃபுல்லா எங்க அப்பனை கொண்டாலே அந்த கல்பிரேட் அவ படதா. அவ யாருன்னு சொல்லு தாத்தா முதல்ல. அவனை எங்கே வச்சு டை டை டக்கிற. ஐயோ அப்படிலாம் பண்ணாத பாவம் பாவம். நீ சொல்லு தாத்தா, நான் பாத்துக்கிறேன். அவனை நினைச்சாலே எடுக்க அப்படியே வெறி ஏறுது. நோ அப்படிலாம் பண்ணாத. உடனே வெறி இறக்கு. ஓவர் வெறி உடம்புக்கு நல்லதுல பாகு. ஆனா அவன் யாருன்னு சொல்லியா முதல்ல? சரி சொல்றேன், ஆனா நீ அவனை எதுவும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பட ஒருத்த கொண்டிருக்கா, அவனை சும்மா விட்டு சொல்றியா? வேற வழி இல்ல பாகு. அவன் நமக்கு வேண்டப்பட்டவனா கூட இருக்கலாம். அட யாரு அடி. சரி சத்தியம், அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன். பாகு என்ன சத்தியம்? அது சத்தியத்துல விரிசல் விழுந்திருக்கு. இது செல்லாது. கேப் விடாம சத்தியம் பண்ணு பாகு. அப்பதான் நான் நம்புவேன். அட யாரியாவ? சரி தொலை. தேங்க்ஸ் பா. இப்ப சொல்லு, என் கப்பனை கொண்டது யாரு? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, அப்பதான் சொல்லுவேன். கட்ட இப்பதான் நீ கரெக்டா பேசிருக்க. நம்ம கட்ட பேசிட்ட பாரியே. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க. பக்கத்துல பெல் இருக்கும், அதை அடிச்சு விட்டுருக்க. அது மட்டும் இல்லாம கிட்ட கொஞ்சம் இருக்க லைக் கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விட்டுருக்க. முக்கியமா வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணி விட்டுருக்க. ஓகே கட்ட, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப நீ தான் சொல்லணும், எங்க அப்பனை கொண்டது யாரு? உங்க அப்பாவை கொண்ட பாவி வேற யாரும் இல்ல, அது நான் தான்ப்பா. பாபா கொஞ்சம் வலிக்குது பாபா. நான் என்ன மசாஜா மாப்பிள பண்ணி விட்டுருக்கேன். கத்தி எடுத்து குத்தி இருக்கப்பா, அப்படித்தான் வலிக்கும், தாங்கிக்க. சிகரெட் ஏதாவது கொடு பாபா, ஒரு இழுப்பு இழுத்துக்கிறேன். சாரி மாப்பிள, எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஓ பரவாயில்லையே, நல்ல பழக்கம்லாம் வச்சிருக்க. பீடிதான் மாப்பிள குடிப்பேன். கரும்ப பிடிச்சவிட. சரி அந்த பீடியாச்சும் ஒரு கொடு, எடுத்துக்கிறேன். ஐ எம் வெரி வெரி சாரி மாப்பிள. ஒன்னேதான் இருந்துச்சு, வர வழியில டென்ஷனா இருக்கேன்னு அதை நானே பத்த வச்சிட்டேன். என்னாடி நிம்மதியா சாக கூட விட மாட்டேங்கிற. சரி உன் போனையாச்சும் கொடு, என் முன்னாடி கடைசியா ஒரு தடவை கால் பண்ணிக்கிறேன். போன் இருக்கு, ஆனா பேலன்ஸ் இல்ல மாப்பிள. கொப்பத்தா அதுக்கு பேசாம நீடிய கூட சேர்ந்து சாவுடா. மாப்பிள அவசரப்படாத. நீ சுட்டதும் சாகிறதுக்கு நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. பின்ன யார் யாடி? ஐ எம் பேட்மேன். சூப்பர் சகல, தெருக்க விட்டுட்டேன். இந்த வீடியோ மட்டும் ஹிட் ஆயிடுச்சு வைவே, நான் பேக்ல வாங்கின கடனை பூரா கட்டிடுறேன். அத முதல்ல செய்.